पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாளும் பேரருள் புரிபவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் அருள் பார்வை. பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே, தினமும் நாமம் ஜெபித்தோமே அறிவும் பொருளும் தருவாயே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். சீடரை பாதுகாத்திடவா, காலமும் பேரருள் புரிந்திடவா, வாழ்ந்திட வாழ்த்திடு வேங்கடவா, வாட்டம் போக்கிடு ஸ்ரீராகவா. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மந்திராலயம் வந்தாலே மகிழ்ச்சி வாழ்வை பெறலாமே, துங்கபத்ரா ஆற்றினிலே நீராட புண்ணியம் சேர்ந்திடுமே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் அருள் பார்வை. உடனடி நிவாரணி உன் மந்திரமே உலகம் முழுதும் ஒலிக்குதே, உலகம் இயங்குது உன் அருளால், உதயம் பிறக்குது உள்ளத்திலே. ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஈரோட்டில இருந்து ரேவதி பிரியன் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம எந்தெந்த இறைவனை எந்த மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்ய வேணும், இதற்கான விளக்கம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுவாமிஜி, முதல்ல நீங்கள் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்கிறதால என்ன நன்மைன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன, வேறு மதங்களில் அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், இல்லை புத்த மதமாக இருக்கட்டும், இல்லை ஜெயின மதமாக இருக்கட்டும், இது மாதிரி வேறு மதங்களில் இந்த ஒரு கேள்வி எழறதா எனக்கு தெரியவே இல்லை. கோயிலுக்கு போனால் என்ன பலன் கிடைக்கும், மத வழிபாட்டால் நமக்கு என்ன பலன் அப்படின்றது நம்ம மதத்தில் மட்டும்தான் இப்படி சிலர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போகிறதால என்ன பலன் கிடைக்கும்னு கேட்குறீங்க, மற்ற மதத்தில் இருக்கிறவா இந்த கேள்வி எழுப்புறதில்லை. இதில் இன்னொரு விஷயம், நாம் சாப்பிட்றோம், நாம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது யாரும் கொஸ்டின் பண்ணுறதே இல்லை. தட்டுக்கு முன்னால் சாப்பாடு வந்துட்டால் சாப்பிட்டுடுறோம், அப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கிடுறோம். நம்ம தூங்குறதுனால நமக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு கேட்குறதே இல்லை. அப்படி ஒரு வேளை ஒரு நல்ல இயற்கை மருத்துவர் இப்படிலாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னா கூட நம்ம கொட்டாய் விட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணிடுறோன்னா நாம் சாப்பிட்றத தான் சாப்பிட்றோம். அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், முழுக்க வேக வைக்காதீங்க,
அது இயற்கையாக கிடைக்கிறத சாப்பிடுங்க, சிலதை வேக வைக்காமல் சாப்பிடுங்க, சிலதை வேக வச்சு சாப்பிடுங்க, சிலதை கழுவி சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் கேட்டுப்போம். ஆனால் நாம் செய்கிறத நம்ம ருசியாக இருக்கிற ஐட்டம்லாம் போட்டு காரசாரமாக நம்ம சாப்பிட்றத தான் நம்ம சாப்பிடுவோம். அதில் அவர் சொல்கிறத நம்ம கேட்குறதே இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த சாப்பிட்ற விஷயத்தில் சாப்பிட்டா என்ன பலன், நல்லதாக சாப்பிட்டா என்ன பலன்னு சொன்னால் கூட கேட்குறது இல்லை. ருசியாக சாப்பிட்டு தூங்கணும்னு நினைக்கிறோம். அப்போ தூங்கினாலும் சாப்பிட்டாலும் என்ன பலன் யோசிக்கல. ஆனால் கோயிலுக்கு போனால் மட்டும் என்ன பலன்னு யோசிக்கிறோம். கோயிலுக்கு போனால் மட்டும் என்ன பலன் அப்படின்னு நினைக்கிறோம். கோயிலுக்கு போகிறது என்ன பேங்க்குக்கு போகிற மாதிரியா? பேங்க்குக்கு போனோம், என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 ரூபா ட்ராப் பண்ணணும்னு சொல்கிற மாதிரியா? இல்லை காத்தால வேலைக்கு போனோம், 8 மணி நேரம் வேலை செஞ்சோம், இதுக்கு வந்து ஒரு 500 ரூபா நமக்கு கிடைக்கும், கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியா? இது எது மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு புரியல. இறை வழிபாடு அப்படின்றது ஒரு ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து போனால் பலன் உண்டா, போனால் பலன் உண்டான்னு ஏன் கேட்குறோம்? பரிகாரத்துக்காக போகக்கூடிய ஸ்தலங்களோ பூஜைகளோ வழிபாடுகளோ தனியாக சொல்லப்பட்டிருந்தாலும் தினமும் நம்ம ஏன் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நீ சொன்னதை ஏன் நம்ம மறந்துட்டோம்? ஆலயம் தொழுவதுன்னு சொல்கிறால அந்த ஆலயம் தொழுவதுன்ற விஷயத்த நம்ம ஏன் மறந்துட்டோம்? அப்போ கோயிலுக்கு போகிறதுன்றத ஏதோ பலன் கருதி நினைக்கிறோம். எப்பயுமே ஒரு விஷயத்த பலன் கருதி செய்யணும்னு நினச்சா அந்த இடத்துலையே 50% போயிடும். பரமஹம்சர்கிட்ட போய் கேட்குறாரு ஒருத்தர், நான் வந்து என்னோட பிரச்சனை தீரணும். அவர் சொல்கிறாராம், ஏதோ கீதையில் ஒரு பகுதி படித்து திராட்சை நைவேத்தியம் பண்ணு. அவர் உடனே கேட்டாராம், திராட்சை வந்து எவ்வளோ நைவேத்தியம் பண்ணோம்? 1/4 கிலோவா, 1/2 கிலோவா, என்ன பண்ணணும்? இப்போ அவர் சொன்னாராம், கீதையில் எத்தனை ஸ்லோகம் படிக்கணும்னு கேட்டிருந்தா உன் பிரச்சனை தீரும்னு நான் சொல்லுவேன். நீ திராட்சை சாப்பிட்ற விஷயத்தில் அது எவ்வளோ பண்ணணும் நைவேத்தியம் பண்ணணும்னு கேட்குற, உன் பிரச்சனை எப்படிப்பா தீரும்? ருசி தான் உன் மனசில் இருக்க தவிர பக்தி இல்லையானாலும். அது மாதிரி நாம் வந்து கோயிலுக்கு போனால் என்ன பலன் கிடைக்கும்னு நம்ம நினச்சி போகவே கூடாது. அது மாதிரி நினைக்கும் பொழுதே கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த பலன் வந்து தானே விலகி போயிடும். அதனால் கோயிலுக்கு போனால் என்ன பலன்னு கேட்காதீங்க. இப்போ நீங்கள் சைவமாக இருந்தால் வைணவமாக இருந்தால் நீங்கள் என்ன இதில் இருக்கீங்களோ, இப்போ ஒரு வைணவராக இருந்தானா தினமும் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறது நல்ல விஷயம் தானே. ஒரு சைவராக இருந்தால் தினமும் சிவாலயம் போகிறது நல்ல விஷயம் தானே. இது ரெண்டுமே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் சிவன் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ போகிறது நல்ல விஷயம் தானே. நீங்கள் கோயிலில் போயிட்டு 1/2 மணி நேரம் உட்காரணும் இல்லை, போகிறது நல்ல விஷயம். நம்ம கோயிலுக்கு போனால் என்ன பலன்னு சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனைத்தான் நம்மளை வந்து எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனைக்குரியதாக்குறது. இப்போ ஒருத்தர் சொன்னார், நான் காசிக்கு போனேன், 30 கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். காசிக்கு போனீங்க 30 கோயில், பரவாயில்லையே, எத்தனை நாள் காசியில் இருந்தீங்க? காசியில் 2 நாள் இருந்தேன். 2 நாளில் 30 கோயிலுக்கு போனால் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். 30 கோயிலுக்கு எப்படி போனீங்க? நேராக உள்ளே போகிறார், 500 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா டிக்கெட் வேணும், மூலஸ்தானத்தில் போய் எட்டி பார்த்துட்டு அலோன்னு சொல்லி சல்யூட் அடிச்சுட்டு பெருமாளுக்கு உடனே கிளம்பியாச்சு. இங்கேருந்து சிவன் கோயிலுக்கு போகிறார், சிவனுக்கு ஒரு சல்யூட். ஒரு கோயில் உள்ள போய் மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமியை பார்த்துட்டு வந்துட்டா போருமா? நீங்கள் அடுத்து கேட்குற கேள்விக்கு விடை வரும். அடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்களா அதுக்கு. அதாவது நாம் ஒரு கோயிலுக்கு போனால் சாதாரணமாக காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசிக்கணும்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம செலவு பண்ணணும். விசாலாட்சி சன்னதி போனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணணும். நான் சொல்கிறது குறைந்தபட்சம். ஒரு ஆலயத்துக்குள்ளே போனால் குறைந்தபட்சம். ஏன்னா எவ்வளோ அற்புதங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம கோயில் கட்டுறோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ கட்டக்கூடிய கோயில் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு விதிக்கப்பட்ட விதிப்படி அற்புதமாக கட்டியிருக்கா. ஏன் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய அற்புதங்களை கூட நம்ம பார்க்க தயாராகவே இல்லை. கூட்டத்தோட கூட்டமாக எப்படியாவது முண்டி அடிச்சுட்டு உள்ளே போய். இன்னொரு விஷயம், பக்தர்களை தள்ளிட்ட போகிறதுன்னு ஒரு பழக்கம் வேறு வச்சுருக்கோம். நம்ம சுவாமியோட சன்னிதானத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள். நீங்கள் எதுக்கு அவளை தள்ளி முண்டி அடித்து போனோம்? பொறுமையாக அவளை வழி விட்டு நம்ம போய் ஏன் பார்க்கக்கூடாது? நமக்கு அந்த சிந்தனையும் இல்லை. அதனால் கோயில்னு போனீங்கன்னா ஒரு ஸ்தலத்தில் போனால் 1/2 நாளாவது அதில் செலவு பண்ணணும். என்ன பலன்னு கேட்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அது வந்து அனர்த்தமாக போகுமே தவிர அதில் அர்த்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் கோயிலுக்கு போனால் என்ன லாபம், பெனிஃபிட்டுன்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு தொழில் கிடையாது. இது நாம் ஒரு எஜமானனுக்கு செய்கிற ஊழியம் கிடையாது, இறை பக்தி. அதனால் இங்கே பெனிஃபிட்டுன்ற வார்த்தை பலன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஒரு இந்துவும் சுவாமியை தினமும் தரிசிக்கிறது கடமை. அப்படி தரிசிக்க முடியாமல் கார்த்தால ராத்திரி வேலை இருந்தால் நம்ம வீட்டில் சுவாமி படம் வச்சு தரிசிக்கிறது அவசியம்.